நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பு ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு நீங்க நீங்க சொல்லுங்க. அப்ப உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுக்கு இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு பெரிய உளவு கட்டமைப்பு. நீங்க தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இது ஒரு பேச்சா? நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரே கட்டமா வைக்கிறீங்க. ஏன்? எங்களை போல பிள்ளைகள் எப்படி பாருங்க, முத நாள் சின்னம் கொடுக்குற, 20 நாள் தான் 40 தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற, அதுல நாங்க 20 தொகுதிக்கு ஓடி ஓடி போய் வேலை செய்யணும். நீ கோடிக்கணக்கா கொட்டி வச்சிருக்க, 50 கோடி 60 கோடி முதலீடு செய்யற. நாங்க 5 லட்சம் 10 லட்சம் செலவுன்னு படாத பாடுபடுறோம். அப்ப ஜனநாயகம், சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுறீங்களே, எங்க இருக்கு? சம உரிமை எல்லாம் பேசுறீங்களே, எங்க இருக்கு? ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது. எங்க பாதுகாப்பு கருதினா அது தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு. அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க? இப்ப பூரணம்ங்கிற அந்த தமிழ்ல சொல்லு இல்லையா, முழுமையான பூரணம். இது பௌர்ணமி, ஏன் முழு நிலவுன்னு சொல்ல முடியாதா? சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரெசார்ட்டுகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீமை மதுவை நாங்கள் அனுமதிக்கிறோம். இந்த தெருவுக்கு தெரு வச்சிருக்கிற அந்த மது கடைகள், குறிப்பா டாஸ்மார்க், அதை மூடிடுறோம். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. இப்போ ரஷ்யானா வோட்கா இருக்கு, அங்கன்னா ஜின் இருக்கு, இங்கன்னா ஒயின் இருக்கு, அங்கன்னா ரம் இருக்கு. இப்படி பல நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்கு. எங்கள் தேசிய இனத்துக்கு எங்களுக்கு, நாங்க ஒரு மூத்த இனம், எங்களுக்கு ஒன்று மது இருக்கு. எங்க பாரம்பரிய உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்தியாவில் அரசியமைப்பே சொல்லுது. அதை கல்லுங்கிற சொல்லு எங்க மூதாதை கல்லு உண்ணாமைனே பாடிட்டு இருந்தில்ல. பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு வைக்கலாம். இவ்வளோண்டு அருகம்புல்லு சாறு, கோதுமை புல்லு சாறுலாம் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய மூலிகை பாருங்க. தாயின் மார்புல பால் போல பனம்பால் தென்னம்பால், மார்புல இருந்து பால் வருது. கல்லு கடை, பனம்பால் தென்னம்பால திறந்துடுறேன், இதை மூடிடுறேன், அவ்வளவுதானே. இதான் எங்க மது கொள்கை. திறக்கிறோம். கல்லு குடிச்ச செத்தவனும் இல்ல, சொத்தம்பிட்ட வித்தவனும் இல்ல. வரலாறு வா பார்த்துப்போம். உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்றான்னா, ஒரு மனிதன் போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லு, அதிகபட்சம் பெரிய முடா குடிகாரன் நம்ம ஊர்ல. முடா குடிகாரனா இருந்தால் 4 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது, போதும்னு. ஆனா சீமச்சரக்கு அப்படி கிடையாது. அவன் நினைவிழந்து மயங்கி தெருவில் விழுகிற வரை குடிச்சிட்டு கிடப்பான். அது மாதிரி இது கிடையாது. பனை வாழும், வேளாண்குடி மக்கள் வாழ்வார்கள். இது இந்த அதனால இப்ப நீங்க 200 ஆண்டு கால பனையை 200 ரூபாய்க்கு விற்கிறானே, நீங்க கல்குவாரி இதுக்கு செங்கல் சூளைக்கு காவாய்க்கு கால்வாய்க்கு வெட்டிட்டு போறதை நீங்க பாக்குறீங்க. அப்ப அதான் சரியான கொள்கை. நீங்க எங்க ஐயா நல்லசாமி, கல்லு நல்லசாமி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஐயா அரசியல் சாசனமே மதுவின் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. கல்லு மதுன்னு நீ நிரூபிச்சிரு, நான் பல கோடி தர்றேன்றது. சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு அவையும் அதிகமானோம்னா கல் ஒன்று பேசிக்கொண்டிருந்தார்கள்னா இருக்குது. முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதிய இதெல்லாம் இருக்குது. அதனால நாங்க கல்லுக்கடையை அனுமதிக்கிறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு அதை அனுமதிக்கிறோம். இந்த சீமச்சரக்கை தடை செய்யறோம். இது வெளிநாட்டு பயணிகள்லாம் வர்றாங்க இல்லையா, சுற்றுலா தலங்கள், அங்க இந்த சீமச்சரக்கை இப்ப பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ங்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் அனுமதிக்கிறோம். சொல்றோம்ல, எழுதுறாங்கல்ல பத்திரிகையில, மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூடின இடத்துல ஒரு கடையில குடிச்சிட்டு தகராறு பண்ணா, ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா அப்படின்னு செய்தி நீங்க படிச்சதுண்டா? ஒழுங்கா வருவார்கள், ஒழுங்கா செல்வார்கள். நீங்க பாருங்க, எத்தனையோ செய்திகள். இத்தனை ஆண்டுகளை 13 ஆண்டு ஆயிடுச்சு நாங்க கட்சி தொடங்கி, 8 ஆண்டுகளா தேர்தல் களத்துல நிக்கிறோம். எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவாயிருக்குன்னு பாருங்க. மற்ற கட்சியில நீங்க மற்ற கட்சிகிட்ட தான் பார்க்கணும். நாங்க கட்சி சார்பில்ல, நாட்டு மக்களுக்கே சொல்றோம். அது விஷம் என்று தெரிந்து நாம அருந்துறோம். அதை நிறுத்திடணும். நீங்க அதை திறந்து வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் நலன், இளைஞர் நலன், அது மேம்பாடு, விளையாட்டுத்துறை, இதெல்லாம் செய்யறது அதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய வேடிக்கை.
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம். அதில் தெருவுக்கு தெரு இருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.